இன்னொன்று நம்மளோட எனர்ஜி குறைக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட மற்றவங்க கிட்ட பேசும்போது எப்பவுமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இது நடந்துடும் அது நடந்துடும் அப்படின்றத நெகட்டிவான யோசனைகளையே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்காமல் எப்பவுமே நம்ம பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து நம்மளுக்கு எனர்ஜி குறைக்காமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? சண்டே எப்படி போச்சு? மண்டே என்ன பிளான் அப்படின்றது கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல 1000 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்ட சேனல் கிடையாது. ரொம்பவே குட்டி சேனல். அதனால் என்னோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு வந்து ரொம்பவே வந்து அவசியம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து நன்றிகள். லைக் கொடுத்தவங்களுக்கு நன்றி. என்னோட லைவ் பார்க்குற எல்லாருக்குமே நன்றி. மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போடுறதில்ல. இப்போ தான் வீடியோ கண்டினியூஸாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. என்னோட சேனல் க்ரோத்துக்கு உங்களோட ஆதரவு அனுப்பும் கண்டிப்பாக தேவை. வெல்கம் மை சேனல். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குற இல்லைன்னா வந்து பாஸ்ட்டு வந்து நான் அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கண்ணு முன்னாடி வச்சுருக்காதீங்க. ஏன்னா பாஸ்ட்டை நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் தான் தோணும். அதனால அது உங்களுடைய எனர்ஜியை கண்டிப்பாக குறைக்கும். இந்த மாதிரி குறைக்கிற விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவ் கிடைக்குது, இல்லை பாசிட்டிவ் வந்துட்டு பழைய பாஸ்ட்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுருக்காதீங்க. வேறு எங்கேயாவது எடுத்து வச்சுருங்க, இல்லை தூக்கி போட முடியுமே தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளை எப்பவுமே ஒரு எனர்ஜி ஃபுல் பர்சனாக நம்மளை வச்சுக்க முடியும். எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு செயலை வந்து முழுசாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனர்ஜி குறைக்கிற விஷயத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களால் எதை ஃபாலோ பண்ண முடியுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அதுவுமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேட்குற விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல விஷயமா படிக்கிற விஷயம், நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்ல விஷயமா படிங்க. நல்ல அறிவு சார்ந்த விஷயம், ஏதாவது நம்மளுக்கு தேவை இருக்கிறது, கற்றுக்கிறது, லேர்ன் பண்ணுற விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க. பேசும்போது நம்ம ஏதோ பேசுகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணுறதோ இல்லை நெகட்டிவாக நடந்துருமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது இல்லாமல் பாசிட்டிவாக யோசிங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும்.